الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொன்னது ஒரு சின்ன பையனிடத்துல தான், யா குலாம் இதா சஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் மட்டுமே கேளு அப்படின்னு சொல்லணும். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் மட்டும் கேளு. அல்லாஹ் அல்லாத யார் இடத்திலையும் எதையும் கேட்டு விடாதே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களுடைய ரப்பே சொல்லுகிறான், அதாவது அல்லாஹ்வே சொல்லுகிறான், என்னை அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் என்றார். என்னை கூப்பிடுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, எந்த நேரத்தில் என்று தெரிந்து கொண்டால் நாங்கள் அல்லாஹ்வை அழைப்போம் என்று சொன்னான். சஹாபாக்கள் சொன்னார்கள், எந்த நேரம் என்று நாங்கள் அறிந்து கொண்டால் அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வை அழைப்போம் என்று சொன்னான். அல்லாஹ் அதற்கு அடுத்து உடனே இன்னொரு வசனத்தை இறக்கினான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. என் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி கேட்டால் அதை பற்றி கேட்டால் வரிசையா அல்லாஹ் சொல்லுவான். சாராயத்தை பற்றி கேட்டால், பிறைகளை பற்றி கேட்டால், மாதவிடாயை பற்றி உங்களிடத்திலே கேள்வி எழுப்பினால், இப்படி வரிசையா அல்லாஹ் சொல்லுவான். அதுக்கெல்லாம் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், என்னை பற்றி என் அடியான் உங்களிடத்திலே கேட்டால் அப்படின்னு சொல்லி நபியை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லாம அல்லாஹ்வே பேசினான். ஃபைன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்துல தான்பா இருக்கிறேன். உஜீபு தஅவதத்தா இதா தஆனி, அழைக்கக்கூடியவர்கள் என்னை அழைக்கிற போது அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். அப்ப இந்த நேரம் அந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கிறது, துவா கபூலியத் ஆகக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் என்று சில நேரங்கள் இருக்கிறது, சில இடங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லா நிலைகளிலேயும் எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ்வை கூப்பிடுறது, இந்த நேரம் அந்த நேரம் என்று இல்லை. எல்லா நேரங்களிலேயும் எல்லா தேவைகளுக்கும் எல்லா இடங்களிலேயும் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யறது? துவா செய்யறது. எல்லா நிலைகளிலையும் துவா செய்யறது. அபீ ரபாஹ் என்பவர் தாவூஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவங்களுக்கு சொன்னாங்க, உனக்கும் ஒரு மனிதனுக்கும் மத்தியில எப்போதுமே திரை போட்டு பூட்டப்பட்டிருக்கிறது, அந்த மனிதனிடத்தில் தேவையாகுவதை உன்னை எச்சரிக்கிறேன். கியாமத்து நாள் வரைக்கும் திறந்தே இருக்கக்கூடிய வாசல் ரப்புடைய வாசல். அந்த ரப்பே சொல்லுகிறான், என்னிடத்துல கேளு நான் உனக்கு பதில் தருகிறேன் என்று சொல்லுகிறான். அந்த ரப்பே சொல்லுகிறான், நீ என்னிடத்துல கேளு உனக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ்வே கட்டளை இடுகிறான். கேட்கவில்லையானால் கோபப்படுகிறான், அந்த அல்லாஹ்விடத்துல நீ கேளு என்று சொன்னான். இப்போ நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் என்ன செய்யறது? அல்லாஹ்விடத்துல நம்ம இப்பதானே கேட்டோம், அது மனிதர்களிடத்துல. திரும்ப திரும்ப போய் கேட்கிறதா? அது மனிதர்களிடத்துல. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன விரும்புறான்னு சொன்னா, தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலேயே கேட்க வேண்டும். அடுத்தடுத்து என்ன தேவைகள் இருக்கிறதோ, உடல்நிலை சரியில்லையா அல்லாஹ்விடத்துல கேட்கிறது, கவலைகளாக இருக்குதா அல்லாஹ்விடத்துல சொல்றது, பிரச்சனைகள் இருக்குதா அல்லாஹ்விடத்துல சொல்றது, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடத்துல முன்வைக்கிறது. மனிதர்களிடத்துல முன்வைத்தால் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகுமா என்றால் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருக்கு ஒரு சிரமம் இருக்கிறது, கஷ்டம் வந்து விட்டது என்றால் அந்த கஷ்டத்தை மனிதர்களிடம் இறக்கி வைத்தால் அந்த கஷ்டம் என்ன செய்யாது? தீர்க்கப்படாது. அதுவே ஒரு மனிதருக்கு கஷ்டம் ஏற்படுகிறது, சிரமங்கள் ஏற்படுகிறது, வறுமை ஏற்படுகிறது என்றால் அவர் அல்லாஹ்விடத்திலே அந்த விஷயத்தை இறக்கி வைப்பாரானால் அல்லாஹ் என்ன செய்கிறான்?
அந்த சிரமங்களை, அந்த வறுமையை, அந்த கஷ்டங்களை, அந்த நோயை அல்லாஹ் என்ன செய்ய நீக்கி வைக்கிறான் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் இப்னு அப்பாத் மிஸ்ரி என்று ஒருத்தர் இருந்தார். அவர் இரவிலே நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொல்லப்படுது, துன்பப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள் என்று. துன்பப்பட்டவருக்கு உதவி செய்வீராக என்று அவருடைய கனவுல சொல்லப்படுது. அவர் உடனே கேட்கிறாரு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கிறதா என்று அந்த கனவுலேயே கேட்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, துன்பப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள் என்று. அப்புறம் என்ன செஞ்சாங்க, திரும்ப ரெண்டாவது தூங்கிட்டாங்க. அது கனவுல திரும்ப கேட்கப்படுது, துன்பப்பட்டவருக்கு உதவாமல் நீங்கள் தூங்குகிறீர்களா என்று ரெண்டாவது முறையும் கேட்கப்படுது, மூன்றாவது முறையும் கேட்கப்படுது. எஞ்சிட்டாங்க. எஞ்சி அந்த காலத்துல வாகன வசதிகள் இல்லாத காலம், கோவேரி கழுதையை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி தங்களுடைய வாகனம் அதுதான். அந்த கோவேரி கழுதையில ஒரு 300 திருகங்களை எடுத்துக்கொண்டு அந்த கோவேரி கழுதையில கிளம்பி போறார். கிளம்பி போனா ஒரு பள்ளியாசல்ல போய் நிற்கிறார். பள்ளியாசலுக்குள்ள போனா அங்க ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், அழுது கொண்டிருக்கிறார். அழுது கொண்டிருக்கிறார். இவர் உள்ள வந்தவொடனே அவர் எல்லா தொழுது அல்லாஹ்விடத்துல கேட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இஸ்ஹாக் இப்னு அப்பாத் மிஸ்ரி அவங்க நிற்கிறாங்க. இந்த நேரத்துல, இந்த இரவுடைய இந்த நேரத்துல, இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து சேர்த்தது எது அப்படின்னு கேட்டான். நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை மனிதன். என்னிடத்துல என்ன செய்யுது, என்னுடைய முதலீடு ஒரு 100 திருகங்கள் இருந்துச்சு, அது திருட்டு போயிடுச்சு. அது என்ன, திருட்டு போனதுனால நான் கடன் பட்டேன், அதனால 200 திருகம் கடனாளியாக இருக்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னார். அப்பா இஸ்ஹாக் இப்னு அப்பாத் அவங்க என்ன செஞ்சாங்க, தங்க இடத்துல இருந்த 300 திருகங்களை எடுத்து அவர் கையில கொடுத்தாங்க. அவர் வாங்கிக்கிட்டாரு. இப்ப சொன்னாங்க, உனக்கு என்ன தேவை என்றாலும் என்னிடத்துல வா, என்னுடைய வீடு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன இடத்துல இருக்குது, என்னை வந்து நீ சந்திச்சுக்க. என்னை யாருன்னு தெரியுதான் கேட்டா, அவர் தெரியாதுன்னு சொன்னாரு. அப்ப அந்த அறிமுகத்தை பூரா அவர் என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அவர் அதுக்கு பதில் சொன்னாரு, உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தானா இல்லையா, அந்த அல்லாஹ்விடத்துல தான் நான் கேட்பேன், அல்லாஹ் உங்களை கொண்டு வருவான் இங்க அப்படின்னு சொன்னான். நாம நம்முடைய தேவைகளை மனிதர்களிடத்துல கேட்டா, அவர் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்தா திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்வோம், அவரிடத்துலதான் போவோம். ஆனா அந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னுடைய தேவை என்னவோ நான் அல்லாஹ்விடத்துல சொல்லுவேன், எந்த அல்லாஹ் இந்த நேரத்துல உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தானோ அதே அல்லாஹ் திரும்ப உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் என்று சொன்னான். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருக்காங்களே, அல்லாஹ்விடத்துல இப்படி ஒரு துவா செய்வாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ் கமா சுந்து அனி சுஜூதி லி கைரி, உன் அல்லாதவருக்கு சுஜூது செய்வதை விட்டும் நான் பாதுகாப்பாக இருப்பது போல ஃபசுன்ஹு அனில் மஸ்அலத்தி லி கைரிக, உன் அல்லாதவர்களிடத்தில் கேட்பதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு துவா செய்வாங்க. எப்படிங்க, என்ன அழகான துவா. உன் அல்லாதவருக்கு சுஜூது செய்வதை விட்டும் நான் பாதுகாப்பாக இருப்பது போல் உன் அல்லாதவர்களிடம் கேட்பதை விட்டும் பாதுகாப்பாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க. அப்ப நம்முடைய தேவைகளை, அது எந்த தேவையாக இருந்தாலும், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைஞ்சு போறது இல்லை. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒரு இடத்துல, ஒரு மைதானத்துல ஒன்று கூடி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல முறையிட்டு அத்தனை பேர் தேவைகளையும் அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்தாலும், அல்லாஹ்வுடைய கசானாவில் கடல்ல ஒரு ஊசியை முக்கி எடுத்தா அந்த ஊசியில எந்த அளவுக்கு தண்ணி இருக்குமோ அந்த அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய கசானா குறையாது. இது முதல்ல நாம என்ன செய்யணும், நம்பணும்.
எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது. ஒரு செருப்புடைய வாறு அந்து போனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல முறையிட்டுட்டு அப்புறமா என்ன செய்யுங்க, அந்த செருப்பை என்ன செய்யணுமோ, தைக்க வேணுமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறது முடிவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எந்த செருப்புடைய வாருன்னா சாதாரண ஒரு விஷயம், அதையும் கூட நீங்க முதல்ல அல்லாஹ்விடத்துல சொல்லுங்கன்னா. ஒரு உடல்நிலை சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன், 2 ரகாத் தொழுது அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டு என்ன செய்யறது, ஹாஸ்பிட்டலுக்கு போறது. ஒரு கடனுடைய தேவையாக இருக்கு, நான் ஒருத்தர்கிட்ட கேட்க போறேன், அல்லாஹ்விடத்துல சொல்லிட்டு அந்த கடனுடைய தேவை அவர்கிட்ட போய் அல்லாஹ்ட்ட முதல்ல கேட்கணும். அல்லாஹ் என்ன செய்வான், அதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம